இல்லை, அங்கங்கே கரண்ட்டை வேறு நிப்பாட்டி போட்டுட்டு திரும்பி பாருங்கள் தாவைக்கு ஆட்சியில் கரண்ட்டே இல்லை. அதில் வந்து ஒருத்தன் வந்து அவ்வளோ அவதூறு பேசியிருக்கான். ஒரு சிஎம்ன்ற ஒரு மரியாதை கூட இல்லாமல் அவ்வளோ அவதூறு பேசியிருக்கான். ஏன் இதுக்கு முன்னாடி கரண்ட்டே போகலையா? இதுக்கு முன்னாடி கரண்ட் போனப்பெல்லாம் சிஎம் அவர்கள் தான் வந்து சுவிட்ச் போட்டு போட்டு விட்டார் அவங்க ஒருத்தர் வீட்லேயும். நான் கேட்குறேன், தெரியுமா? இதை பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா 24 மணி நேரத்தை கண்டுபிடிச்சாலும் குத்தம் கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா 4 நாள் 5 நாள் டைம் எடுத்து கண்டுபிடிச்சாலும் அதுக்கு ஆகா ஒவ்வொன்று புகழ்வீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அவ்வளோ துரிதமாக செயல்பட்டு 24 மணி நேரத்தில் வந்து ஒரு குற்றவாளியை கைது பண்ணுறாங்கன்னா அதை வந்து அவங்க பாராட்டலாலும் பரவாயில்ல. ஏன்னா எதுக்கு இந்த மாதிரிலாம் கேள்வி எழுப்புறீங்கன்னு எனக்கு தெரியல. 250 சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து பார்த்துட்டு தான் வந்து இந்த ஆள் தான் கடைசியாக அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிருக்கான் வண்டியில் உட்கார வச்சு. அது மட்டும் இல்லை, அங்கேருந்து சிறுவர்கள் அந்த பொண்ணு கூட தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு மாணவி தர்ஷினி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டாங்க இல்லையா? அந்த வழக்கில் 2 பேர் போலீஸ் கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த கைது சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கைது பண்ணிக்கிற இந்த 2 பேரும் வந்து தவறு செஞ்சவங்க கிடையாது. தவறு செஞ்சவங்களை விட்டுட்டு போலீஸ் வந்து தப்பானவங்களை வந்து கைது பண்ணிக்கிறாங்க. தப்பாக வந்து 2 பேரை கைது பண்ணிக்கிறாங்க. அந்த ஆள் வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தப்பு பண்ணல சார், நான் ஒரு தப்பு பண்ணல சார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து தப்பான ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா, அவங்க உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தற்கூரிஸ் வந்து கேள்வி கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, 24 ஹவர்ஸில் 250 சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து அதில் பதிவாக இருக்கிற அந்த பதிவை பார்த்து தான், அந்த காட்சிகளை பார்த்து தான் அந்த ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதா தற்கூரிஸ்? புரியலனா ஏன்னா கொஞ்சமாவது சொல்கிறது, கொஞ்சமாவது அறிவுபூர்வமாக யோசிங்க. ஒருத்தவங்க வந்து போலீஸ் வந்து விசாரணை நிலையத்துக்கு கொண்டு வராங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்குறாங்கன்னா அந்த ஆளை பற்றின ஒரு குழுவாச்சும் போலீஸுக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா அப்படி இல்லாமல் போய் சும்மா ரோட்டில் போகிற என்னையோ உங்களையோ இல்லை ரோட்டில் போகிற தாத்தா பாட்டியோ இல்லை யாரையாச்சும் அண்ணன் தம்பி யாரையும் போய் போலீஸ் அவ்வளோ சீக்கிரம் வந்து சந்தேகத்தின் பேரில் கைது பண்ணிட மாட்டாங்க, கை வச்சிட மாட்டாங்க. புரியுதா தற்கூரிஸு? அதாவது உங்களுக்கு எப்படி தெரியுமா, எதை பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா 24 மணி நேரத்தை கண்டுபிடிச்சாலும் குத்தம் கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா 4 நாள் 5 நாள் டைம் எடுத்து கண்டுபிடிச்சாலும் அதுக்கு ஆகா ஒவ்வொன்று புகழ்வீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அவ்வளோ துரிதமாக செயல்பட்டு 24 மணி நேரத்தில் வந்து ஒரு குற்றவாளியை கைது பண்ணுறாங்கன்னா அதை வந்து அவங்க பாராட்டலாலும் பரவாயில்ல. ஏன்னா எதுக்கு இந்த மாதிரிலாம் கேள்வி எழுப்புறீங்கன்னு எனக்கு தெரியல. 250 சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து பார்த்துட்டு தான் வந்து இந்த ஆள் தான் கடைசியாக அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிருக்கான் வண்டியில் உட்கார வச்சு. அது மட்டும் இல்லை, அங்கேருந்து சிறுவர்கள் அந்த பொண்ணு கூட சிறுமி கூட விளையாட்டு இருந்த சிறுவர்கள்லாம் இந்த இவர் கூட தான் போனாங்க. கடைசியில் அந்த அக்கா வந்து இந்த ஆள் கூட தான் போனாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்குதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு இப்படிலாம் கொளுத்தி போடுறீங்க? அப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஆட்சியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது நிரபராதியை விட்டுட்டு குற்றவாளிகளை விட்டு நிரபராதிகளை தான் கைது பண்ணிட்டு போய் போட்டிருக்கிறாங்க அப்படி உள்ள. அப்படி தான் இருக்குது. அப்போ நீங்கள் இது மாதிரி பல கேஸுகள் இந்த மாதிரி பார்த்ததுனால தான், இது மாதிரி உள்ளேருந்து பண்ணதுனால தானே இது மாதிரி அடுத்தவங்க அந்த மாதிரி நேர்மையாக பிடிக்கிறவங்களையும் குறை சொல்கிறீங்க. மக்கள்லாம் அந்தளவுக்கு முட்டாளா சொல்லுங்கள்? நான் கேட்குறேன். அவங்க கூட இந்த அட்வொகேட்டுன்னா அந்த பொண்ணுக்காக போகிறேன்னா அந்த அட்வொகேட்னா அந்தளவுக்கு முட்டாளா? அந்த ஊர் மக்கள் அந்தளவுக்கு முட்டாளா? என்னையா சொல்கிறீங்க? அந்த ஆள் அவங்க வீட்டில் குடும்பத்தோட அவங்க அப்பா அவங்க அம்மா அந்த பொண்ணு கூட ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு ஆள். ஏன்னா அப்படின்றனால தான் அந்த பொண்ணு அந்த ஆள் கூட போயிருக்குது. புரியுதா தற்கூரிஸு? அப்புறம் 20 நாள் தான் வந்து அந்த குடும்பத்தில் வந்து அவங்க வீடு காலிப்பட்டு 20 நாள் தான் ஆகிருக்குது. வெறும் 20 நாள் தான். என்ன அவங்க வேறு எங்கேயே குடியிருந்துருக்குறாங்க. அப்படி வந்து பழக்கமானவங்க தான் இந்த ஆள். என்ன தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டுட்டே இருக்காதீங்க. அப்புறம் அங்கங்கே என்னென்னமோ நடக்குது. திருச்சியில் பார்த்தீங்கன்னா தவறான சிகிச்சை கொடுத்து அங்கே ஒரு போராட்டம் போயிட்டுருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா கடற்கரையில் 2 பிள்ளைங்களோட போய் குளிக்க போயிருக்கிறாங்க. அந்த ஒரு பிள்ளைய வந்து கடலில் அடிச்சுட்டு போயிடுச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாத்துக்கும் சிஎம்னு போட்டு குளிர்காயாமல் அங்கங்கே இருக்கிற அதிகாரிகள் அங்கங்கே இருக்கிற அமைச்சர்கள் இவங்கெல்லாம் போயிட்டு அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாருங்கள். தேவையில்லாமல் இந்த ஆட்சி மேலே ஏதாவது வந்து அவதூறு பரப்பிட மாட்டோமா, எதாவது பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கங்கே கரண்ட்டை வேறு நிப்பாட்டி போட்டுட்டு பாருங்கள் தாவைக்கு ஆட்சியில் கரண்ட்டே இல்லை. அதில் வந்து ஒருத்தன் வந்து அவ்வளோ அவதூறு பேசியிருக்கான். ஒரு சிஎம்ன்ற ஒரு மரியாதை கூட இல்லாமல் அவ்வளோ அவதூறு பேசியிருக்கான். ஏன் இதுக்கு முன்னாடி கரண்ட்டே போகலையா? இதுக்கு முன்னாடி கரண்ட் போனப்பெல்லாம் சிஎம் அவர்கள் தான் வந்து சுவிட்ச் போட்டு போட்டு விட்டார் அவங்க ஒருத்தர் வீட்லேயும். நான் கேட்குறேன், ஏன் அப்படி இருக்கீங்க? கொஞ்சமாக மனசாட்சியோடு யோசிங்கய்யா. 6 அறிவு இது கொடுத்துருக்கான் கடவுள், 6 சென்ஸ் இது கொடுத்துருக்கான். இவ்வளோ நாளாக இல்லாத ஒன்று இப்போ நடக்குதுன்னா என்னவா இருக்கும்? யோசிங்க. என்ன ஏன் அப்படி இருக்கீங்க?
கொஞ்சமாவது யோசிங்க. நீங்கள் ஒன்றும் ஓட்டு போட்டு அவரை கொண்டு வரலை, எங்களுக்கு பிடிச்சி போய் தான் நாங்கள் ஓட்டு போட்டு அவரை கொண்டு வந்தோம் என்ன. அதனால் கொஞ்ச நாள் பொறுங்க. வந்தது வராதமா இது மாதிரிலாம் காலையில் சுடு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கிட்டு இப்படி துடிச்சா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னத்த சொல்ல.